வெல்கம் டு வீலோன். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா 12th பிசிக்ஸ்ல இருக்கிற செகண்ட் சாப்டரான கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான் பார்க்க போறோம். டைரக்டா நம்ம லெசன்குள்ள போயிடலாமா? why the current is scalar அப்படின்னு கேட்டிருக்காங்க. why the current is scalar quantity, எதனால கரண்ட் வந்து ஸ்கேலாரா இருக்குன்றதுக்கோசம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எதனால அது ஸ்கேலார் குவான்டிட்டினா, நம்ம ஸ்கேலார்னு எதை சொல்லுவோம்? அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? அதாவது the direction of the current in the direction of conventional current, அதாவது நம்ம சென்ட் பண்ற டைரக்ஷன்ல மட்டும் தான் கரண்ட் போகும், தவிர்த்து அதுக்குன்னு ஒரு டைரக்ஷனை கரண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்காது. அதனால்தான் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, அதாவது கான்ஸ்டன்டா எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம கரண்ட்னு சொல்றோம். அப்போ அந்த எலக்ட்ரானுக்குன்னு ஒரு டென்சிட்டி இருக்கும்ல, அதுதான் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னுவாங்க. கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா J இஸ் ஈக்குவல் டு I/A. அதாவது ஜேன்றது கரண்ட் டென்சிட்டி, ஐன்றது கரண்ட், அதாவது எந்த ஏரியாவை பொறுத்து போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்ல வந்துட்டு கரண்ட் எப்படி போகுது, இப்படிக்கா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியால மட்டும் அந்த கரண்ட்டை நம்ம எடுத்து கண்டுபிடிக்கலாம். அதாவது கரண்ட் டென்சிட்டியை J இஸ் ஈக்குவல் டு I/A தான் கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. இதோட SI யூனிட் வந்துட்டு ஆம்பையர் மீட்டர் ஸ்கொயர். அது ஆம்பையர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். இது இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா, இந்த m ஸ்கொயர் மேல வந்துச்சுன்னா ஸ்கொயர் இன்வெர்ஸ் ஆயிடும். அது A m ஸ்கொயர் இன்வெர்ஸ், ஆம்பையர் மீட்டர் ஸ்கொயர் இன்வெர்ஸ்ன்றது தான் கரண்ட் டென்சிட்டிக்கான யூனிட். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் மொபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல வெலாசிட்டின்றது ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி. ட்ரிஃப்ட்ன்றது திருப்பம். அப்படி அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்டு பை எலக்ட்ரான்ன்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட்ன்றது மொபிலிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்னன்னா I டிவைடட் பை NEA. மொபிலிட்டியை வந்து நம்ம மியூன்ற சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம். அதனால மியூ VD டிவைடட் பை E. இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இது. பட் ஆனா மொபிலிட்டியோட யூனிட் என்னன்னா மீட்டர் ஸ்கொயர் V இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் மொபிலிட்டிக்கான SI யூனிட். அடுத்து நம்ம பார்க்க போறது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. இதை நம்ம முழுக்க கரண்ட் டென்சிட்டியை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோயிங் பர் யூனிட் ஏரியா, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த ஏரியால ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? I/A. அதே மாதிரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா இருக்கு, அதையும் நம்ம எழுதிக்கலாம். N capital E divided by M into tau. இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம புதுசா ஒன்று எடுத்துன்னு வர போறோம். I இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு யூனிட் ஏரியா கோசம் டிராவல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி ஒரு வயர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அதை நான் என்னன்னு வச்சுப்பா. இதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும்ல, இதுல என்ன பாஸ் ஆகுது? எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குமா, அதை ஏன்னு வச்சுக்கிறேன். இதுல ட்ரிஃப்ட் ஏற்படுமா, அதாவது வெலாசிட்டி இருக்கும்ல எலக்ட்ரானுக்கு, அதை நான் VDன்னு வச்சுக்கிறேன். அப்போ I இஸ் ஈக்குவல் டு NEA VD. இந்த ஃபார்முலால எடுத்துட்டு போயிட்டு அந்த VDயை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேங்களா? இது 1, இது 2. அதாவது 1 தூக்கிட்டு போயிட்டு 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பண்ணிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? I is equal to NEA. அதுக்கு பதிலா என்ன கிடைக்கும்? ஸ்மால் e கேபிட்டல் E டிவைடட் பை M இன்டு டவு. இது கிடைக்குமா? இப்போ நம்ம கரண்ட் டென்சிட்டியும் இதையும் ஈக்குவேட் பண்ண போறோம். கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா என்ன? I/A.
is equal to NEA E capital E divided by M into tau. ஓகே, இப்போ இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆயிடுமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஐ தான் இருக்கும். அப்போ என்ன போடலாம்? மறுபடியும் இது எல்லாமே இது பண்ணலாமா? இ இன்டூ இ என்னது? இ ஸ்கொயர் டிவைடட் பை எம் இன்டூ டவ் இன்டூ கேபிட்டல் இ, இப்படி எழுதிக்கலாம். இதை நம்ம வந்து சிக்மான்னு எடுத்துக்கலாம். அதாவது சிக்மா இஸ் ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவ் டிவைடட் பை எம். இதை வந்து நாம சிக்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்கும்னா J is equal to sigma E. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா J is equal to N E square tau divided by M into E. இதுல N இதுல டவுன்றது கரண்ட் டென்சிட்டி. இதுல டவுன்றது கரண்ட் டென்சிட்டி. அதுக்கப்புறம் ஈன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் NE டிவைடட் பை M. இப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்டா E. ஈன்றது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் ஆர் த ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ். அதாவது ஓமிக் டிவைஸ்க்கும் நான் ஓமிக் டிவைஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது ஓமிக் டிவைஸ். ஓமிக் டிவைஸ்ன்றது ஓம்ஸ் லாவை அப்ளை பண்றதா இருக்கும். அதாவது ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணும்போது அதோட கிராஃப் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற கிராஃப்ல அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகேவா? ஆரிஜின்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா அது ஓமிக் டிவைஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கண்டக்டார்ஸ். கண்டக்டார் எல்லாமே ஓமிக் டிவைஸ். இப்போ நான் ஓமிக் டிவைஸ் பார்க்கணும். நான் ஓமிக் டிவைஸ்ல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கிராஃப் வந்து ஒரு கர்வா இருக்கும். அதாவது நான் லீனியரா இருக்கும். நான் லீனியரா இருந்துச்சுன்னா அது நான் ஓமிக் டிவைஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டயோட்ஸ். ஓகேங்களா? டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. நம்ம ரெசிஸ்டர்னா எதுக்கோசம் பார்த்தோம்? ரெசிஸ்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானை தடுக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் தான் ரெசிஸ்டர்னு பார்த்தோம். ஆனா இப்போ ரெசிஸ்டிவிட்டின்றது அந்த எலக்ட்ரானை எவ்வளவு தடுக்கும்ன்றது தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அஃபர்டு த எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது கரண்ட் ஃப்ளோ, அதை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். என்ன இதோட யூனிட் என்னன்னா யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதாவது அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டருக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரானை தன்னால தடுக்க முடியுதுன்றது தான் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வாங்க. அடுத்து நாம பார்க்க போறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கையை எப்பவுமே தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குதுல, அதே மாதிரி உள்ளுக்குள்ள ரெசிஸ்டருக்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரானை தானே அது தடுக்குது. அது தடுக்கும் போது ஒரு சில ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, அதுக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு rho naught minus rho t divided by rho naught into t minus t naught. இதை நான் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா del rho, டெல்ன்றது சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனலா எவ்வளவு இருக்கு, இனிஷியலா எவ்வளவு இருக்குன்றதை நம்ம மைனஸ் பண்ணாலே அந்த நடுவுல இருக்க குறிப்பிட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஹீட் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, எண்டிங்ல எப்படி இருக்கு, அப்பனா ஹீட் எவ்வளவு எவால்வ் ஆயிருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கோசம் தான் நம்ம இந்த டெல்ன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க கீழேயும் ரோ இன்டு டெல் டி. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்க போறது சூப்பர் கண்டக்டர். அதாவது சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர்ல எப்பவுமே கண்டக்ட் பண்ணாது. அதாவது அதுக்கு இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி
per degree rise. அது only high temperature மட்டும்தான் சூப்பர் கண்டக்டர் கண்டக்ட் பண்ணும். இதுக்கான ஃபார்முலாவும் ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னா T0 into alpha plus or minus del rho divided by rho naught into del T. இதுதான் சூப்பர் கண்டக்டருக்கான ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. முதல்ல எலக்ட்ரிக் பவரை பத்தி பார்த்துடலாம். பவர், நம்மளால பவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் பவர்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லாம் அந்த எலக்ட்ரிக் பவர் என்னவா மாறிடும்னா எலக்ட்ரிக் எனர்ஜியா மாறி அது ஒரு வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நேரம் போன் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போன் ஹீட் ஆகுதுல்ல, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாமே ஹீட் எனர்ஜியா ஃபார்ம் ஆகுது, அதாவது வேற விஷயமா மாறிடுது. அதனால நம்ம எலக்ட்ரிக்கல் பவர்னு சொல்லுவோம். இப்ப பார்க்க போறது எலக்ட்ரிக் எனர்ஜி, அதாவது டோட்டல் ஒர்க் டன். அதாவது இப்போ உங்க போன் வந்து ஒரு 1 hour தான் உங்க ஒர்க் ஆகுதுன்னா அந்த போனோட பேட்டரி எனர்ஜி எவ்வளோ 1 hour தான். அதாவது அது 1 hour மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா? அததான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னா I²RT. I²RT நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சம்டைம்ஸ் 1 markல கூட கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது derive the expression for P is equal to IV. அதாவது இந்த P is equal to IVன்ற VIன்ற ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். இதான் நம்ம பார்க்கணும். இங்க ஒர்க் யார் பண்றா? வோல்டேஜும் சார்ஜஸும் தான் இங்க ஒர்க் பண்றாங்க. அப்போ நான் இப்ப இப்படி எழுதலாமான்னு பாருங்க. D by dt into V dq. ஓகேங்களா? அப்போ இந்த V into dq by dt, அதாவது சார்ஜ் டிவைடட் பை டைம்னானது கரண்ட். அதாவது நம்பர் ஆஃப் சார்ஜ் போயிட்டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது நம்ம கரண்ட்னு சொல்லுவோமா? அப்போ அந்த dq by dtக்கு பதிலா நம்ம ஐன்னு போடலாமா? அதான் VI. இப்படிதான் P is equal to VIன்ற ஃபார்ம் டெரைவ் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அதாவது நமக்கு வேரியஸ் ஃபார்ம்ல இருந்து பவர் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர், இதை தான் பார்க்க போறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? பவரோட ஃபார்முலா P is equal to VI. ஓம்ஸ் லா படி V is equal to என்னது? IR. அதாவது இந்த Vக்கு பதிலா நான் IR சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ IR into I. I into I என்னது? I². அப்போ P is equal to I²R. in terms of current and resistorக்கு இது. அதே in terms of வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டருக்கு அப்படியே ஃபார்முலா வேற மாதிரி ஆயிடும். என்ன வரும்னா P is equal to VI. இப்போ ஓம்ஸ்ல அப்படியே I கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? V by R. அப்போ P is equal to V² by R ன்னு வரும். இதுதான் செகண்ட் டேர்ம். அடுத்து நம்ம பார்க்க போறது கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா. கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரிக் சம், அதாவது நம்ம இப்ப சம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 0ன்னு வரும். ஓகேங்களா? அது எப்படிரா? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கரண்ட் உள்ள வந்தா அது பாசிட்டிவ், கரண்ட் வெளில போனா அது நெகட்டிவ். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இப்போ கரண்ட் 1 எங்க போகுது? உள்ள போகுது. அப்போ I1 plus I2 minus I3 minus I4 equal to 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ இது இந்த சைடு, இந்த நெகட்டிவ் இந்த சைடு எடுத்துன்னு வந்தோம்னா நம்ம பாசிட்டிவ் டேர்ம் ஆயிடுமா? அப்போ I1 plus I2 is equal to I3 plus I4. இதுதான் கிர்ச்சாஃப் கரண்ட் லாக்கான
ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இப்போ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். ஓகே, இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் மட்டும் எப்பவுமே க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் நடக்கும். அது ஒரு 4 பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கிற சர்க்கியூட்ல தான் இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் நடக்கும். இதுல அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப். அதாவது இந்த க்ளோஸ்டு லூப்குள்ள வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், 0வா இருக்கும். இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டர்ன்ற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்னா, இப்போ நமக்கு வோல்டேஜ் டிராப் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இந்த பொட்டென்ஷியோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் டிராப்பை தடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சர்க்கியூட் எங்கிட்ட இருக்கு. அந்த சர்க்கியூட்ல வந்து சின்ன கேப்ல எலக்ட்ரான் டிராப் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த எலக்ட்ரான் டிராப்பேஜை தடுக்கிறதுக்கோசம் தான் இந்த பொட்டென்ஷியோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த வயர் இன் த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, பொட்டென்ஷியல் டிராப் அக்கர்ஸ் த லென்த் ஆஃப் த வயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். இப்போ சொன்னதுதான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டர்னல் ரெசிஸ்டர். நம்ம நார்மல் ரெசிஸ்டர் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன இன்டர்னல் ரெசிஸ்டர்? அதாவது நம்மளால ஒரு பிரியாணி ஃபுல் ஒரு 4 பக்கெட் பிரியாணி இருக்குன்னா நம்மளால அதுல கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அந்த 4 பக்கெட் பிரியாணியும் சாப்பிட முடியாது. அதாவது நமக்கு வயிற்றுல இருக்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதே மாதிரி ரெசிஸ்டர்ன்றது எலக்ட்ரானை தடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் தடுக்க முடியும் தவிர்த்து, அதனால முடியாத பட்சத்துல அந்த ரெசிஸ்டரே ஃபால்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துலயும் இன்டர்னல் ரெசிஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். பேட்டரிஸ்ல இருக்கும், பல்ப்ல இருக்கும், எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லயும் இன்டர்னல் ரெசிஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டரோட வேலை என்னன்னா, சப்போஸ் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டருக்கு ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சர்க்கியூட்ல பேட்டரி பக்கத்துலயே ரெசிஸ்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அது இன்டர்னல் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இது என்னன்னா, அந்த இது இன்சைட் த கரண்ட், அதாவது ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற, அதாவது செல்லுன்றது பேட்டரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் அஃபர்ட் டு த கரண்ட் ஃப்ளோ பை எலக்ட்ரோலைட். அதாவது உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ரியாக்ட் ஆகுறதுனால தானே பேட்டரிஸ் ஒர்க் ஆகுது. அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை தடுக்கிறதுக்கோசம் இன்டர்னல் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஹீட்டிங் கிடையாது, ஹீட்டிங். அதாவது நம்ம போன் எதனால ஹீட் ஆகுதுன்னு நான் இப்ப சொல்லியிருப்பேன். எதனால? அந்த எனர்ஜி வந்து வேற ஒரு ஃபார்மா மாறதுனால ஹீட் ஆகுதுன்னு. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்னா, த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அதாவது நம்ம யூஸ் பண்ற எல்லா பேட்டரியும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல, சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும். அதாவது அதுக்குன்னு ஒரு சின்ன ஏரியா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறிடும். ரெசிஸ்டர் ஆஃப் த சர்க்கியூட், அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணுது அது இருந்தாலும் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் த டைம் ஆஃப் ஃப்ளோ, இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், ரெசிஸ்டர் ஆஃப் த சர்க்கியூட், த டைம் ஃப்ளோ, இது மூணுமே இம்பார்ட்டன்ட் இன் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அடுத்து பார்க்க போறது சீபேக் எஃபெக்ட். சீபேக் எஃபெக்டை பத்தி பார்க்க போறோம். இப்போ 2 வெவ்வேறு மெட்டல் என்கிட்ட இருக்கு. அதாவது 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணா அது சீபேக் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சைட்ல அலுமினியம் இருக்கு, இன்னொரு சைட்ல வந்துட்டு காப்பர் இருக்கு. அது ரெண்டுமே வேற வேற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம சீபேக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட் வந்துட்டு கண்டக்டர் ஆர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அதாவது நம்ம இரும்பு எதெல்லாம் எலக்ட்ரானை ஃப்ரீயா கூட்டிட்டு போதோ அதெல்லாம் நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம்ல. அந்த கண்டக்டர்ல டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். எதை பொறுத்து? த டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், அதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம தாம்சன் எஃபெக்ட்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட்ன்றது ஒரு மெட்டல்ல ஒரு ஜங்ஷன்ல இருந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகும். அதாவது ஹீட் எவால்வ்னா ஹீட் உருவாகுதுன்னு அர்த்தம். இன்னொரு ஜங்ஷன்ல வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி நடந்துச்சுன்னா அதை நம்ம பெல்டியர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபேக் எஃபெக்ட்.
இந்த சீபேக் எஃபெக்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சீபேக் எஃபெக்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பவர் பிளான்ட்ஸ் கன்வெர்ட் வேஸ்ட், அதாவது இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டை வந்துட்டு கரண்டா மாத்துறதுக்கோசம் இந்த சீபேக் எஃபெக்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆட்டோமோட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்லயும் இன்க்ரீசிங் ஃபியூல் எஃபிஷியன்சி கோசம், அதாவது அந்த ஜெனரேட்டர்ல ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கிறதுக்கோசம் சீபேக் எஃபெக்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தெர்மோ கப்புள், அதுக்கப்புறம் தெர்மோ பைல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா the temperature difference between two objects, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபேக் எஃபெக்ட். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான். அடுத்தடுத்த வீடியோஸ்ல 5 மார்க் போட போறோம். இது மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா VLearn சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.